ரொம்ப பாவம் கேப்டன். ஆமா, கரெக்டு தான். எனக்கு எதுவும் சரியா அமையவும் இல்லை, நிலைக்கவும் இல்லை. நான் பாவம் தான். நீங்க முதல்ல உங்க அப்பாவை கண்டுபிடிங்க. அப்பதான் அவர் உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுவாரு. சரி, நீ ஏன் என்கிட்ட இதெல்லாம் கேட்ட? கேட்கணும்னு தோணுச்சு. உங்க அப்பா அம்மா சீக்கிரமா கிடைக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் தேடி பாருங்க. கிடைச்சதும் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்றீங்களா? சொல்றேன். மகேஷோட லஞ்ச் பேக் இது. அவன் வந்ததும் கொடுத்துறியா? கொடுத்துடுறேன். வர்றேன். பாய். பாய். மாமா. வாமா சுடர், ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியாமா? முடிச்சிட்டேன் மாமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தருண் ஒழுங்கா ஹோம்ஒர்க்கே முடிக்கிறான். இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு உண்டான ஹோம்ஒர்க்கை அப்படியே சேர்த்து வச்சுக்குவான். ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போதெல்லாம் ஒரே கம்ப்ளைண்டாக தாம்மா இருக்கும் அவன் பேரில். மாமா, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? எனக்கு என்னம்மா, நான் ஜம்முன்னு ஆயிட்டேன். மாமா, அம்முக்காக வாதாட வக்கீல பார்க்கலாமா? பாருடா, நான் சொல்ல மறந்துட்டேன். அப்படி இப்படின்னு தேடி ஒரு நல்ல வக்கீலா நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அவர் எடுத்த கேஸ் எல்லாமே ஜெயிச்சிருக்காராம். நாளைக்கு தான் நான் போய் பார்க்க போறேன். மாமா, நாளைக்கு லீவ் தானே, நானும் உங்க கூட வரட்டுமா? சரிம்மா, உன்னையும் நான் கூப்பிட்டு போறேன். மாமா, எப்ப மாமா உள்ள கூப்பிடுவாங்க? ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கூப்பிடுவாங்கம்மா. நிக்காம போறாரு. சார் சொல்லுங்க. ஏதாவது சொன்னாரா? சார் ஒரு முக்கியமான கேஸ் ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாரு. என்ன மாமா இவரு இது ஏதோ 7th டைமா சொல்லிட்டு இருக்காரு. நாம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இவரோட அப்பா அம்மா இவருக்கு நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அதனால எனக்கு என்னன்னு இருக்காரு. ஆனா நான் இவருக்கு வர கேஸை நம்பி தான் இருக்கேன். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. மாமா, எப்ப மாமா போய் பேசுறது? வருவாங்கம்மா, வருவாங்க. சார் சார் வெளியே போய் நிக்க கூட முடியல சார். தொணத்தி எடுக்கிறாங்க சார். அவ்வளவு கூட்டமா? இல்ல சார், ஒரு ஆளும் அவர் கூட வந்திருக்க ஒரே ஒரு குழந்தையும் தான் சார். உள்ள வர சொல்லு. வர சொல்றேன் சார். நன்றி சார். ராஜானா ராஜா தாயா. இன்னும் எவ்வளவு நேரம்?
சார் உங்களை உள்ள வர சொல்றாரு. ஆ வாங்க வாமா. வாங்க வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுங்க சார் அது என்ன கேஸ் விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? சார் என் தங்கச்சியோட பேரு அபிநயா. அவ செய்யாத ஒரு கொலை குற்றத்துக்காக வீண் பழிய சுமந்துக்கிட்டு ரெட்டை ஆயுள் தண்டனை கைதியா 10 வருஷமா தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா சார். அவளை எப்படியாவது நீங்க வெளியே கொண்டு வரணும் சார். சரி, யார் உங்க தங்கச்சி கொன்னதா யார் அவங்க மேல பழி போட்டது? அந்த விஷயத்த அபி என்கிட்ட சொல்லல சார். சரி, அவங்க தப்பு செய்யலன்னா ஏன் அப்பீல் பண்ணாம இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சாங்க? அதையும் நான் கேட்டேன் சார். அபி சொல்லல சார். இல்லை சார் உங்களை கிளம்ப சொல்லு. சார் 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 கிளம்புங்க சார். இல்ல சார், ப்ளீஸ் சார், நான் சொல்றத கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். அம்மா பாவம் சார், அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க என்னையே தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்க தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்கள வெளியே கொண்டு வரணும்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் சார். மாமா நிறைய வக்கீல் கிட்ட பேசி பார்த்தாங்க. எல்லாரும் இந்த கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் இந்த கேஸை எடுத்துக்கோங்க சார். யார் இவங்க? இவ பேரு சுடர் சார், என் தங்கச்சி அபிநயாவோட பொண்ணு. இவ பிறந்ததே ஜெயில தான் சார். அப்ப இருந்து ஜெயிலே அபி கூட தான் இருந்தா. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். உங்களை தான் சார் நான் ரொம்ப நம்பி வந்திருக்கேன். சரி, ஓகே, இந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இவர்கிட்ட பேசிக்கோங்க. ரொம்ப நன்றி சார், நன்றி. சரி வாங்க போலாம். போலாமா? சார் தேங்க்யூ சார். பாய் சார். அம்மா கூட்டிட்டு வந்துடலாம்ல மாமா?